ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கணேஷ் குட்டி சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். எறா கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்மளுடைய சேனலில் நிறைய ஹோம்மேட் ரெசிபீஸ்லாம் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லாவே காஞ்சி வந்ததும் 4லேருந்து 5 கிராம்பு, 2 பட்டை சேர்த்துக்கலாம். நல்லாவே பொரிஞ்சு வந்ததும் பச்சை மிளகா 3லேருந்து 4 சேர்த்துக்கலாம். 4 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளார சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயத்தை அரைச்சியும் கூட சேர்க்கலாம். ஆனால் இதே போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்குறப்ப கிரேவிக்கு நல்லாவே சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு வெங்காயம் எல்லாம் வாயில் கடிப்படுறப்ப அவ்வளோ அருமையாக இருக்கும். அதனால் இதே போல் சின்ன சின்னதாகவே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நம்மளுடைய சேனலில் இதுக்கு முன்னாடியே இறால் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு வீடியோ இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லாவே வதங்கி வரட்டும். இந்த டைமில் 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். மஞ்சள் தூள் சேர்க்குறதால வெங்காயத்தில் கண் எரியாமல் இருக்கும். அதனால் வெங்காயம் வதக்கிறப்பவே மஞ்சள் பொடியை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். நம்ம ஃபஸ்ட்லேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டோம்னா அடி பிடிச்சிக்கும். அதனால் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தா ரொம்பவே சிறப்பாக இருக்கும். 2 பெரிய சைஸில் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளார சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். நம்ம தக்காளி சேர்க்காமல் கூட இறால் கிரேவி செய்யலாம், ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. புளிப்பு சுவைக்காக ஒரு தக்காளியாவது போடலாம், நல்லாயிருக்கும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. 1/2 கிலோ இறால் வாங்கி நரம்புனா எடுத்துகிட்டு நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லாவே வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன். அதை உள்ளார சேர்த்துடலாம். நம்ம 1 கிலோ இறால் வாங்கினா ஒரு 1/2 கிலோ அளவு தான் வரும், அதனால் பார்த்து வாங்கிக்கோங்க. க்ளீன் பண்ண உடனே அதோட குவான்டிட்டி கம்மியாகிடும். நல்லாவே வதக்கி விட்டு 1 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். இதே போல் நல்லாவே தண்ணி விட்டு நல்லா வந்திருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டைமில் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும்தான் சேர்க்குறேன் இன்றைக்கி இறால் கிரேவிக்கு. மற்றபடி வேறு எந்த மசாலாவும் சேர்க்கல எக்ஸ்ட்ரா. சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் என்ன மஞ்சள் கலரில் இருக்குது, எங்கள் வீட்டு குழம்புனா ரெட் கலரில் இருக்கும்னு கேட்குறாங்க. நான் வேறு எந்த மசாலாவும் சேர்க்குறதில்ல, வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும்தான் சேர்க்குறேன். அதனால தான் இதே போல் இந்த கலரில் இருக்குது. நம்ம எதுவும் எக்ஸ்ட்ரா ஃபுட் கலரோ மற்றது சில்லி பவுட்ரோ அதெல்லாம் சேர்க்குறது இல்லை. மிளகாய்த்தூள் சேர்த்த பிறகு நல்லா வதக்கி விட்டுட்டு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதே போல் தான் இருக்கும். நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இறாலில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு மிளகு பொடி சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த ரெசிபிக்கு தனி மிளகாய்த்தூள் தேவைப்படுதோ அந்த ரெசிபிக்கு கண்டிப்பாக தனி மிளகாய்த்தூள் சேர்ப்பேன். இதே போல் நார்மலாக வைக்கிறதுக்குனா நம்ம தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறதில்ல, ஒன்லி குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும்தான் சேர்க்குறது. மிளகு பொடி சேர்த்துட்ட பிறகு கடைசியாக நல்லா கை நிறைய தாராளமாக கொத்தமல்லி சேர்த்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கட் பண்ணி சின்ன சின்னதாக சேர்த்துக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு பாருங்கள், நல்லா கமன்னு சூப்பராக வீடே மணக்க இறால் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் இறால் கிரேவி நல்லா சுட சுட ரெடி ஆகிடுச்சு. நெய் சோறுக்கு வச்சு சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.